எபிசோட பார்க்கலாமா? வாங்க. தீபாவளிக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்ஸில் நம்ம வந்து இன்னைக்கு ஆரஞ்சு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குட்டியாக செய்ய போகிறோம். ஐயோ, ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் வந்து இல்லாமல் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ லன்ச் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து கலக்கிக்கணும். நாங்கள் எப்போவுமே அடுப்பு கொண்டு வச்சு தான் நிச்சயம் பண்ணுவோம். ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்கும்போது லைக் அடுப்பை வந்து சாமியாக வந்து ஆட்சி வந்து லைக் அடுக்கு வைப்பாங்க. ஸோ அதனால் நாங்களும் இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனாக எடுத்துக்கிறேன். செகண்டாக போட்டோம். ஸோ வந்து நெய் போட்டுட்டோம். இப்போ வந்து கிண்டிட்டுருக்கோம். நல்லா லட்டு ஃப்ளேவர் ஸ்மெல் வருது. ஸோ இந்த பதத்துக்கு வந்தோன்னே என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணிடுங்க.
ஸோ இது வந்து இனி வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆறுன உடனே உருண்டை பிடிச்சி அதுக்குள்ள கொஞ்சம் கீ போடணும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து கார்னிஷ் பண்ணணும்னா வந்து நட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்களும் உங்கள் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க இது வந்து ரெசிபியை. ஸோ சூப்பராக இருக்கும் இது. அதனால தான் நாங்கள் வந்து இது வந்து 2 நாள் முடிய அப்லோட் பண்ணுறோம். பண்ணுறது வந்து நீங்கள் பண்ண சூப்பர் ஸ்மெல். ஸோ வந்து ஆனோடனே வந்து உருண்டை பிடிக்கணும். இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணால் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி குக்கிங்கில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உருட்டி வந்து வச்சுக்கோங்க வீட்டில். நட்ஸையும் போட்டிங்கன்னா ரொம்ப கார்னிஷிங்காக நல்லாயிருக்கும். நம்ம நெய் போட்டிருக்கனால வந்து உருட்டும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது.